இல்ல கடுமையான கண்டனம் வந்து போலீசார் தெரிவிச்சிருக்காரு. நாங்களும் கடுமையான கண்டனம் தெரிவிச்சோம். அதாவது இனிமேலாம் பேசுனா எங்க பெண்களே உங்களை வந்து தொடப்ப கடையில் அடிப்பாங்க, செருப்ப கழுத்து அடிப்பாங்கன்னு. அது ஒரு ஈனப்பிறவி. அந்த ஈனப்பிறவி வந்து ஒரு தலைவர் வந்து படத்துல நடிச்சு பிரபலம் ஆகும்போது 3 வயசு கூட இருக்காது இந்த ஈனப்பிறவிக்கு. இந்த ஈனப்பிறவி வந்து தலைவர் விமர்சனம் செய்வது என்பது அது கருணாநிதி நண்பரா வந்து தலைவர் எடுத்துக்கலாம். இவர் யார் இது எடுத்துருக்கிறது? அதனால அந்த ஈனத்துறை வந்து எப்படி நாங்க பதிலடி கொடுப்போமோ இதோட நிறுத்தினா நல்லது. இல்லைன்னா ராஜாவை பொறுத்தவரை ஓரளவு செருப்படியும் தொடர்பும் எங்க மதுரையே போதும் அவருக்கு அந்த அளவுக்கு பதிலடி கொடுப்பாங்க. இந்த கேள்விக்கு ஒரு பதில்னா பொதுவாகவே ஜி.கே. வாசன் அவரை பொறுத்தவரை போய் ஒரு மரியாதை நிமித்தமா போச்சு சந்திச்சிருக்காரு. மரியாதை நிமித்தமா சந்திக்கும் போது பொதுவாகவே நாங்க ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டோம். அதாவது பிஜேபி இல்லாத ஒரு கூட்டணி, எங்க தலைமையில வந்து பிஜேபி இல்லாத கூட்டணி. பிஜேபி பொறுத்தவரை யார் இந்த முயற்சி எடுத்து எங்களோட வந்து சேர்க்கணும்னு நினைச்சா அது வந்து வீண் தான், அது விடலுக்கு கிடைத்த நீர். அதனால ஒரு பயணம் முடிவுக்கு எடுத்துதான். அதுல பின்வாங்குற பேச்சுக்கு அண்ணாதிராவிட அந்த எண்ணம் கிடையாது. அதனால முன்னெச்ச காலையும் பின்ன வைக்கிற மாதிரி இல்லை. அதனால பிஜேபி இல்லாத ஏற்கனவே வந்து 2011 21 நாங்க யாரெல்லாம் கூட்டணி வச்சோமோ பிஜேபி இல்லாத அவங்கெல்லாம் வந்து வர்றதை பத்தி எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஸோ வாசன் பொறுத்தவரை என்னுடைய அருமை நண்பர் தான். நம்ம மனோகர் ரொம்ப க்ளோஸ் ஆகுது. அதனால வந்து அவர் வந்து அது பிஜேபி இல்லாத மற்ற கட்சிகளை அவர் எங்களோடு கொண்டு வந்து எங்க கூட்டணியில வந்து இணைத்தா அது ஒரு நல்ல விஷயம், வரவேற்கிற விஷயமா தான் இருக்கும். ஆனா பிஜேபிக்கு பொறுத்தவரை ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. அதனால வந்து பிஜேபி என்ற கூட்டணி என்ற பேச்சுக்கு இப்போதும் இல்லை எப்போதும் இல்லை. இதுதான் கட்சியோட நிலைப்பாடு. அதனால வந்து அவர் வந்து முயற்சித்தாலும் கூட பிஜேபி இல்லாத கூட்டணி மற்ற கட்சிகள் இங்க 2021 யாரு கூட இருந்தாங்களோ பிஜேபி இல்லாம அவங்க வந்துட்டா எங்களை பொறுத்தவரை பொதுச்செயலாளர் சட்டத்தை முடிவு செய்வார். அவங்க எல்லாம் பெரிய இருந்தா அதிபர் இல்ல இல்ல இது ஜார்ஜ் பிஷப் புதினா அவங்க 2 பேர் செஞ்சாங்க. நீங்க வேற ஒன்னும் வேலைக்காகாதவங்க. 2 அதிபர் சதிச்சா மாதிரி பெருசா போடுறீங்களா நீங்க? ஒன்னும் வேலைக்காக விடுங்க. இப்ப ஒரு எங்களுக்கு வந்து பிரதான எதிரி அரசியல் எதிரிகள் பார்த்தா ஒண்ணு திமுக, ஒண்ணு பிஜேபி. இப்ப இந்த இருவரை தவிர இவங்களோட கூட்டு திமுக அது ஜென்மவே முடியாது. ஏன்னா அவங்க வந்து தலைவர் வந்து தீய சக்தின்னு அடையாளம் காட்டிட்டு போயிட்டாரு. அது எங்க ஜென்ம விரோதி, ஜென்ம பகை, ஜென்ம எதிரி. பாஜக பொறுத்தவரை ஒரு காலத்து தோழமை ஆண்டோம். இப்போ எங்க தலைவர்கள் எல்லாம் வந்து கொச்சைப்படுத்தி விமர்சனப்படுத்தி ஒரு அசிங்கப்படுத்துற வேலையை சொல்லும் போது இப்படிப்பட்ட ஒரு கட்சியோட நம்ம வந்து கூட்டணி வைக்கிறது சரியில்லை. அதாவது தலைவர் புரட்சி எம்ஜிஆர் அப்பாவால விமர்சனம் பண்ணது தேவையில்லை, கட்சி விமர்சனம் பண்ணிருக்காரு. அப்படி தேவையில்லை என்ற அடிப்படையில நாங்க என்ன பண்ண ஒரு பொதுமக்கள் கட்சிக்காரர் முடிவின் அடிப்படையில கூட்டணி இதோட வந்து தேவையில்லை பிஜேபி ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. பொதுச்செயலாளர் தெளிவுபடுத்தாரு இப்போது இல்லை எப்போது இல்லைன்னு சொல்லிட்டு. அதனால மற்ற நேரம் எங்களுக்கு எதிரி இல்லையே, அதனால இல்ல அதுதாங்க. இப்ப தேர்தலுக்கு நாள் இருக்குல்ல, தேர்தலுக்கு நாள் இருக்கு. சரி 24 மணி நேரத்துல எப்படிப்பட்ட மாறுதல் நடந்திருக்கோ பெரிய அரசியல் இல்ல. அதனால தேர்தலுக்கு நாள் இருக்க சூழ்நிலை வெயிட் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு மாசத்துல வரும்போது தேர்தல், ஒரு மாசம் தேர்தல் வரும்போது கண்டிப்பா எங்க தலைமையத்துக்கு யாரெல்லாம் எங்க கூட்டணியில் இருக்காங்கிறத வெளிப்படையா வந்து பொதுச்சாளர் வந்து அறிவிப்பு கொடுப்பாரு. அப்ப தெரிஞ்சுங்க, அதே வெயிட் பண்ணுங்க. எங்க தேர்தல் அறிக்கை குழு பொறுத்தவரை தலைமை கழக எம்ஜிஆர் மாளிகையில் இப்ப சொல்லிட்டு வந்தோம். மக்கள் நலன் சார்ந்து, தமிழ்நாட்டு நலன் சார்ந்து திராவிட முன்னேற்ற கழக 17 வருட மத்தியில் இருந்து கூட்டாட்சியில அவங்களால வந்து உரிமையெல்லாம் வந்து விட்டு கொடுப்பதெல்லாம் உரிமை மீட்கின்ற வகையிலும் எங்களோட தேர்தல் அறிக்கை அமையும். அதுதான் நான் சொன்னேன். இப்ப இந்தியா கூட்டணியே செதறது இல்லையா, இவங்க மட்டும் நம்ம பைண்டிங் அப்படியே கொள்கையில வந்து ஊறி இருக்காங்க, அப்புறம் வந்து இதுல வந்து அப்படியே பற்றா இருக்காங்களா? கிடையாது.
காங்கிரஸுக்கும் சிபிஎம் ஆகுமா? ஒரு காலத்துல சிபிஎம் வந்து காங்கிரஸ் பூசா கட்சினாங்க, முதலாளித்துவ கட்சினாங்க. இப்ப அதெல்லாம் ஒண்ணும் இல்லையாத. இப்ப திமுகவும் வந்து காங்கிரஸ் என்ன கூட நேரத்துக்கு தேட முடியும் சொன்னது யாரு? திரு கருணாநிதி தான். சொன்ன உடனே வந்து இந்த எலெக்ஷன் அப்புறம் அலைன்ஸ் வச்சுட்டாங்கல்ல. சரி, இந்திரா காந்தி அம்மையார் வந்து எமர்ஜென்சில புடிச்சு நவுத்துறாங்க, எல்லாத்துக்கும் உள்ள போட்டு மெது வச்சாங்க மிசா காலத்துல. இனிமே ஜென்மத்துக்கு கூட்டு இல்லைன்னாரு இல்லையா? அதுக்கப்புறம் திரு கருணாநிதி என்ன சொன்னாரு? நேருவின் மகளே நிலையான ஆட்சி தருக அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்றாரு இல்லையா? ஒண்ணு. ரெண்டாவது என்ன சொன்னாரு? நாங்க வந்து எந்த காலத்திலயும் வந்து இந்திரா காங்கிரஸோட கூட்டு வச்சாரு. பிஜேபியோட வந்து நாங்க வந்து கூட்டு வச்சுக்க மாட்டோம், மதவாத சக்தினாரு சொல்லி நாங்க கல்வி விட்டோம். இப்ப 99 கல்வி விட்டோம் அம்மா ஆட்சி காலத்துல. அம்மா வந்து அன்னைக்கு இது வாஜ்பாய் அரசுக்கு ஆதரவு தப்பா கல்வி விட்டது உடனடியாக போய் பிடிச்சினார். 3 மாசத்துல சொன்னாரு மதவாத சக்தி அதோட கூட்டணி கிடையாது. அப்படியெல்லாம் வந்து சந்தர்ப்பவாத அரசியல் செஞ்சுட்டு இப்ப அவங்களாம் என்ன ஒரு மார்னிங் பண்ணி கொள்கையில ஊறி இருக்காங்க கிடையாது. அவங்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு தேர்தலில் வந்து ஒரு கூட்டணி அமைச்சாங்க. எப்ப வேணாலும் பாத்தீங்கன்னா எது வேணாலும் நடக்கலாம். அதனால வேண்டுன்னு பாருங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.